சிவப்பு கிடாரியும் வாசலுக்கு புறம்பான பாடுகளும். வேதாகமத்திலேயே மிகவும் விசித்திரமான, பலருக்கும் புரியாத ஒரு பலி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. என்னாகமும் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் சிவப்பு கிடாரி, த ரெட் ஹீஃபர், ஒரு மாட்டை வெட்டி அதை முழுவதுமாக எரித்து அதன் சாம்பலை தண்ணீரில் கலந்து ஜனங்கள் மேல் தெளிப்பது கேட்பதற்கே விசித்திரமாக இருக்கிறது அல்லவா? இது எதை குறிக்கிறது? எந்த பழைய ஏற்பாடு சடங்கும் அர்த்தமில்லாமல் எழுதப்படவில்லை. எபிரேயர் நிருபம் இந்த சிவப்பு கிடாரியை நேராக கல்வாரி சிலுவையோடு இணைக்கிறது. அது எப்படி என்று பார்ப்போம். தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார், பழுதற்றதும் நுகத்தடி படாததுமான ஒரு சிவப்பு கிடாரியை கொண்டு வா. பைபிளில் நுகத்தடி, யோக் என்பது பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்கள் மேலும் பாவத்தின் நுகத்தடி இருக்கிறது. ஆனால் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பாவத்தின் நுகத்தடிக்கு கீழ்ப்படாத ஒரு மனிதர் நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அதோடு அந்த மாடு முழுவதும் சிவப்பாக இருக்க வேண்டும். ஒரு வெள்ளை முடி கூட அதில் இருக்கக்கூடாது என்று யூத வரலாற்று நூல்கள் சொல்கின்றன. இது எதை குறிக்கிறது? இயேசுவிடம் எந்த பாவக்கரையும் இல்லை என்கிற முழுமையான பரிபூரணத்தையும், அப்சல்யூட் பெர்ஃபெக்ஷன், சிலுவையில் அவர் சிந்த போகும் இரத்தத்தின் நிறத்தையும் இது சுட்டி காட்டுகிறது. பொதுவாக இஸ்ரவேலர்களின் பலிகள் எல்லாம் தேவாலயத்தின் உள்ளே பலிபீடத்தில் நடக்கும். ஆனால் இந்த சிவப்பு கிடாரியை மட்டும் பாளையத்துக்கு புறம்பே, அவுட் சைட் தி கேம்ப், கொண்டு போய் வெட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இது ஏன்? எபிரேயர் 13, 11, 12 வசனங்களில் இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு தேவாலயத்துக்குள் பலியிடப்படவில்லை. எருசலேம் நகரத்தின் மதிலுக்கு வெளியே குப்பைகள் எரிக்கப்படுகிற, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிற கொல்கதா என்னும் பாளையத்துக்கு புறமான இடத்தில்தான் அவர் அவமானத்தை சுமந்து நமக்காக பலியானார். நிழல் அங்கே, நிஜம் சிலுவையில். அந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலை எதற்கு பயன்படுத்துவார்கள் தெரியுமா? செத்த பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டவர்களை சுத்திகரிக்க அதை பயன்படுத்துவார்கள். மரணம் என்பது பாவத்தின் சம்பளம். எபிரேயர் 9, 13, 14 வசனங்கள் சொல்கிறது, கிடாரியின் சாம்பல் தீட்டுப்பட்டவர்களை சுத்திகரிக்குமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். விலங்கின் சாம்பல் சரீரத்தை சுத்திகரித்தது. ஆனால் பாவத்தினால் ஆவிக்குரிய மரணத்தை தொட்டு தீட்டுப்பட்ட நம்மை சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் உள்ளான மனசாட்சி வரை ஊடுருவி முழுமையாக சுத்திகரிக்கிறது. பாளையத்துக்கு புறம்பே அவமானத்தை சுமந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் இரத்தம் உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளது.